இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசையர் 2வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கும் போது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம் பாவங்களுக்காக பாடுபட்டு பலியானார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் சென்ற இடமெல்லாம் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணினார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், சாத்தானுடைய பிடியிலிருந்து மக்களை விடுதலையாக்கினார். ஆகையால் சாத்தான் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணி அவருடைய சீஷன் யூதாஸை அவரை காட்டி கொடுக்கும்படி தூண்டினான். இயேசு யூதாஸால் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் மிகவும் துன்பத்தை அடைந்த போது சாத்தான் தான் நினைத்தது நடந்துவிட்டது என எண்ணியிருக்கக்கூடும். ஆனால் சிலுவையிலே ஆண்டவர் இயேசு சாத்தானுடைய சகல வல்லமைகளை அழித்து மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கிற நீங்கள் பாவத்தையும் சாத்தானையும் உலகத்தின் சகல தீமைகளையும் வெற்றி பெற முடியும் என்று விசுவாசியுங்கள். இன்றைக்கு வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தோல்வி நிமித்தமாக நீங்கள் மனக்கவலையோடும் வேதனையோடும் இருக்கலாம். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றை பார்க்கிலும் மிகவும் பெரியவர். ஆகையால் அவருடைய பாதத்திலே வந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் தோல்வி அடைந்திருக்கிற இந்த விஷயத்திலே என்னை வெற்றி சிறப்ப எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பீர்களேயானால் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆகையால் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். இடைவிடாமல் அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய வார்த்தையை வாசித்து அவருடைய வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் மகிமையாய் வெற்றி சிறப்பீர்கள். ஆமென்.